ஒரு ஸ்டாக் எப்படி டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணணும் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Greetings for the day traders. This is Anand and welcome back to my channel Learn from my losses and thank you so much for subscribing. சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக எப்படி ஒரு ஸ்டாக்கை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது நீங்கள் பிகினராக இருக்கும்போது ஒரு ட்ரேட் ஏன் எடுக்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும்னு நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஜஸ்ட் ஒரு டாப் கெய்னர் டாப் லூசரில் போய்ட்டு ஒரு ஸ்டாக்கை எடுத்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு பேர் ட்ரேடிங் கிடையாது. சம்டைம் அதில் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் வரும், ப்ராஃபிட்ஸ் வராமல் போகும். பட் ஏன் ப்ராஃபிட் வந்தது அப்படின்றதுக்கு உங்களுக்கு ஒரு ரீசன் வேணும். எப்போவுமே ஒரு ஸ்டாக் வந்து அப்பில் போகுதுன்னா அதுக்கு என்ன ரீசன்ன்றதை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த ரீசன் எப்படி தெரியும்னா நீங்கள் அந்த ஸ்டாக்கோட ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரிஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சிம்பிளாக இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் பாரத் ஏர்டெல் எடுத்திருக்கேன். இது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு டவுன் ட்ரெண்டில் போயிருந்தது. அது இல்லாமல் இது 52 வீக்ஸ் ஹையில் இருக்குது. இது எதனால் 52 வீக்ஸ் ஹையில் இருக்குது அப்படின்றது எல்லாமே நம்ம ஃபுல்லாக செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் திங் மந்த் வைஸ் போயிருங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்டாக் வந்து நீங்கள் மந்த்லி வைஸ் போயிட்டிங்கனாலே அந்த ஸ்டாக்கோடைய ட்ரெண்ட் என்னன்றது தெரிஞ்சிடும். ஸோ இதில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாரத் ஏர்டெல் பார்த்திங்கன்னா இது வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அதோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஃபஸ்ட் நம்ம ட்ரா பண்ணிவிடுவோம். ஸோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் ட்ரா பண்ணும்போது பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கேண்டில்ஸ் டச் பண்ணுற மாதிரி ட்ரா பண்ணிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் வேலிடாக இருக்கும். ஸோ இந்த கேஸில் நான் இங்கே ட்ரா பண்ணுறேன் அண்ட் சப்போர்ட் ட்ரா பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா எவ்ரி சிங்கிள் டைம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு, விச் இஸ் 220 அந்த ரேஞ்சஸில் பார்த்திங்கன்னா எப்பவுமே சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ 1 2 டைம் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் 1 2 3 ஒரு 4 டைம்ஸ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வீக்லி வைஸ் அனலைஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீக் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அது இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டாக் மேலே போயிட்டுருக்கு. அதாவது அதோட ஹையை பிரேக் பண்ணுறதுக்காக இப்போ அது ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஓகே, ஸோ இப்போ டேயில் போயிட்ட அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லா கேண்டிலுமே பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணுங்கள் லைக் திஸ். இது இப்போ ஒரு ரைசிங் விட்ஜ். இந்த பேட்டர்ன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இந்த பேட்டர்ன் பற்றி உங்களுக்கு தெரியல, நான் இந்த பேட்டர்னை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ என்னதுன்னா இப்போது அது அகெயின் டவுன் வந்துட்டு லைக் ரைஸ் ஆகிட்டு ஃபால் ஆகிறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ பாரத் ஏர்டெலை வந்துட்டு உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வைங்க. ஒன்ஸ் இதோட ஹையை பிரேக் பண்ணாலோ இல்லை ரைசிங் விட்ஜை பிரேக் பண்ணாலும் நீங்கள் இந்த ஸ்டாக்கில் வந்து என்ட்ரி எடுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் சிம்பிளாக நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக் வந்து அனலைஸ் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு ஸ்டாக்குக்கு பார்த்தீங்கன்னா 3 to 5 minutes தான் ஆகும். ஸோ நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ அனலைஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டேக்கான ஸ்டாக்ஸை நீங்கள் அன்றைக்கே செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டேக்கானது எடுத்து வைங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஷுட் ட்ரேட். ஸோ இந்த மாதிரி ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஜோன் அண்ட் டிமாண்ட் ஜோன் பற்றி தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஸ்டாக்கோட சப்போர்ட் எங்கே இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஆல்சோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷனு எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு பார்க்க ரொம்ப ஈஸியாகவே புரியும். உங்களால் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். See you, bye.